ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ஃபீடா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சுவையான மஸ்கோத் அல்வா. சுவையான மஸ்கோத் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை இப்போ பவுலில் மாற்றிப்போம். மாற்றினதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு வச்சுக்கோங்க. உருண்டை ரெடியானதும் நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பால் 2 கப் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி அது 1 மணி நேரம் போல் மூடி வச்சுடுவோம். இப்போ 1 மணி நேரம் ஆன பிறகு நம்ம பிசைஞ்சு கோதுமை பால் எடுக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சு கோதுமை பால் எடுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுப்போம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பிசைஞ்சதும் நம்ம அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நமக்கு தேவையில்லை, இதை தூக்கி போட்டுடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஃபர்ஸ்ட் வின்னருக்கு 500 rupees கிஃப்டாக கொடுக்குறோம். அந்த லக்கி பர்சன் நீங்களாக கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அல்ஃபீடா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும். தேர்ட் ஸ்டெப், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். 100 rupees கிஃப்ட் வந்து ஃபோன்பே மூலிமா நாங்கள் சென்ட் பண்ணுவோம். மறக்காமல் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு கிஃப்ட்டை வின் பண்ணுங்கள். கோதுமை பால் இப்போ ரெடியாக இருக்குது. அதை நம்ம படிய வைக்கணும். அது கிட்டத்தட்ட 2லேருந்து 4 மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா படிஞ்சு வந்திருக்கு. இப்போ மேலே இருக்கிற தண்ணியை நம்ம பிரித்து எடுத்துப்போம். நமக்கு கீழே இருக்கிற அந்த கோதுமை பால் தான் தேவை. ஒரு கப் கோதுமை பால் கிடச்சிருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமானது தேங்காய். நான் மீடியம் சைஸ் தேங்காய்ங்கிறதுனால 2 தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் நம்ம இப்போ அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப்னா 200 கிராம். இப்போ பேனில் நம்ம அந்த வெல்லத்தை மாற்றிப்போம். அது கூடவே 1 கப் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதுக்கு எந்த பதமும் தேவையில்லை. அந்த வெல்லம் எல்லாம் கரைஞ்சாலே போதும். எல்லாம் கரைஞ்ச பிறகு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுப்போம். தூசி இருந்தால் கூட ஏதாவது வந்துடும். அவ்வளோதான், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. தேங்காய் பால், கோதுமை பால், வெல்லம் எல்லாம் சேர்த்து சுவையான மஸ்கோத் அல்வா ரெடி பண்ணிடலாம். இப்போ பேனில் 4 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கடைகள் எல்லாம் மஸ்கோத் அல்வானா மைதா மாவும் சர்க்கரையும் வச்சு பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக கோதுமை மாவும் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லமும் வச்சு செய்கிறோம். தேங்காய் பால்லே செய்கிறதுனால இது மற்ற அல்வாவை விட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது கூடவே எடுத்து வச்சுருந்த 1 கப் கோதுமை பால், நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளைப்பாகையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை மிதமான தீயிலே வைங்க. கட்டி பிடிச்சிட்டா நமக்கு ஸ்மூத்தாக வராது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிருக்கு. கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டவ்வை குறைவான சூடுலேயே வைங்க.
இப்போ அரை மணி நேரம் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. நல்லா ஒட்டாமல் வருது. நம்ம எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்கல. இந்த தேங்காய் பாலோட எண்ணெய் தான் பிரிஞ்சு வரும். இப்போ நெய் தடவின ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றி வச்சுக்கோங்க. நல்லா ஆறட்டும். இப்போ ஆறின பிறகு நம்ம கட் பண்ணி பீஸ் போடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. சுவையான மஸ்கோத் அல்வா ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.